வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க இருப்பது ப்ரெட் மசாலா. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதே மாதிரி 4 ப்ரெட்டு துண்டு எடுத்துட்டு இதை சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரெட் எல்லாம் குட்டி குட்டி ப்ரெட் துண்டுகளாக கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பேனில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுட்டு இந்த ப்ரெட்டு துண்டெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். இதில் போட்டு எண்ணெய் காஞ்சிடுது. இப்போ இந்த ப்ரெட்டு துண்டுகளை போட்டு அதில் நம்ம வறுத்து எடுத்துக்குவோம். ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடாயிட்டு துளி பூண்டு நல்ல குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணது, 1 கப்பு பெல்லாரி இப்படி வதக்கி விட்டுக்கலாம். பழுத்த தக்காளி 2 இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 1 கப்பு மஷ்ரூம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இதை ஆட் பண்ணால். இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுண்டு கேப்சிகம் 1 கப்பு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வதங்குறச்ச வெங்காயம் தக்காளி வதங்குறச்ச எப்போதும் உப்பு ஆட் பண்ணால் சீக்கிரம் வதங்கிடும். துளி உப்பு, சில்லித்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், கலருக்காக சில்லித்தூள் 1 ஸ்பூன். இது நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் வேக விட்டுக்குவோம். இது வேகிற அளவுக்கு நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வேகட்டும், ஒரு 10 மினிட்ஸ் இதெல்லாம் வேகட்டும். நெக்ஸ்ட்டு என்ன செய்யலான்னு பார்க்கலாம். மசாலா இப்போ நல்லா ரெடி ஆகிடுது, சூப்பராக வந்துடுது. இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க ப்ரெட் துண்டுகளை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். ப்ரெட் மசாலா ரெடி ஆகிடுது. இது மேலே வாசனைக்காக கொத்தமல்லி தழை தூவிட்டு சர்வ் பண்ணிக்க வேண்டியதான். வெறுமனே நம்ம ப்ரெட் ரோஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு பதிலாக இதை மாதிரி நம்ம இந்த வெஜிடபிள்ஸோடு சேர்த்து கொடுத்தோம்னா குழந்தைகளுக்கு ஹெல்த்தி அண்டு டேஸ்டியாக சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள்.